பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக போராட்டத்தை கையில் எடுத்து 10 வழக்குகளுக்கு மேலாக தோல்வி அடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றாலும் அவரை அந்த பதவியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதாக 2 மாதங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். பாஜகவுடன் கூட்டணி முறிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வரை இதற்கான எந்த ஒரு தகவலும் முழுமையாக வெளியாகவில்லை. காரணம், பேச்சுவார்த்தை, முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தான் வந்தது. கடைசியில் 2 மிகப்பெரிய கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தால் எங்களால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது என்பதற்கேற்ப பாமகவும் தேமுதிகவும் தற்பொழுது கூறிவிட்டது. பாமக முழுமையாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி பாஜகவும் இணைந்துவிட்டது. தற்பொழுது தேமுதிக உடன் 3வது கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் 10க்கும் மேற்பட்ட சிறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்பதை தற்பொழுது வரை பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலில் அடுத்த மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தொகுப்பு பங்கீடு உள்ளிட்ட கூட்டணி விவகாரங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் அமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பினரும் மக்களவை தேர்தல் போட்டியிட தீவிரம் காட்டி வருகின்றனர். மக்களவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடம் நாளை விருப்பமனு பெறப்படும் என்று பன்னீர்செல்வம் தரப்பு அறிவித்துள்ளது. மேலும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக குழு ஒன்றையும் பன்னீர்செல்வம் அமைத்துள்ளார். அந்த சூழலில் வைத்திலிங்கம், கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், தர்ம புகழேந்தி, மருது அழகுராஜன் போன்ற 7 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். காரணம், அதிமுகவில் இருந்து சில நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் பக்கம் தற்பொழுது அணிவகுத்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளும் தற்பொழுது செல்லா காசு என்பதற்கேற்பதான் அவரது நிலைமை தற்பொழுது இருப்பதாக கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அவரது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களும் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். காரணம், பிஃபார்மில் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கலாம். கட்சியின் சார்பாக பிஃபார்மில் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் கையொப்பமிட முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த கையொப்பம் இட முடியாது என்றும் தற்பொழுது கூறியுள்ளதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மனுவை பற்றியான தேர்தல் ஆணைய தகவல் இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக ஆனாலும் இதுவரைக்கும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமாக தோல்வியில் முடிந்தது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், ஏன் இடைத்தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டார். இது முற்றிலுமாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாதது என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்திருக்கிறது. பாஜகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் மற்றும் சசிகலா இவர்களது ஆதரவுகள் பாஜகவுக்கு இருப்பதால் நேரடியாக இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் பாஜக ஆதரிக்கக்கூடிய வகையில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாலும் நாங்கள் வெற்றியடைவோம் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்பதற்கேற்ப தகவல்களையும் கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று மாலை தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தால் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.